132 கிலோவாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் மார்க்கர் போல். இப்படி தான் இருக்கும். இதில் ஒயிட் அண்ட் எல்லோ இருக்கும். அதுதான் வந்து ஃபார் 132 கிலோவாட். இது எங்கே இருந்தாலுமே அதுக்கு சென்டரில் இந்த 2 போல் இருக்கும். அதுக்கு சென்டரில் ட்ரஃப் அடியில் போகுதுன்னு அர்த்தம். இது வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து காங்க்ரீட் டக்ட் பேங்க் ஃபார் 132 கிலோவாட். இதுதான் கிராஸ் செக்ஷனு. இந்த கிராஸ் செக்ஷன்லாம் மொத்தம் இங்கே ஒரு 4 டக்ட்டு, இங்கே ஒரு 4 டக்ட்டு, நடுவில் ஒரு டக்ட்டு. இது எல்லாமே 160 mm. இந்த 2 டக்ட்டு வந்து 100 mm. மற்றபடி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்துங்க. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து எல்லா சைஸுமே மென்ஷன் ஆகிருக்கு. 770 டோட்டல் இதோட சைஸு. அதுக்கப்புறம் இந்த டக்லேருந்து இது வந்து 200. கீழே வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி பாலியத்திலின் ஷீட்டு 1000 காஜில் போடணும். இதுக்கப்புறம் இந்த காங்கிரீட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 300ல் 30 சென்டியில் வந்து வார்னிங் டேப் போடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நார்மல் பேக் ஃபில்லிங் அப் டு FRL வால். இதெல்லாம் பார்த்துங்க. இந்த ஏரியாவில் வந்துட்டு லிக்விட் வாட்டர் ஃபில்லிங் பண்ணணும் கண்டிப்பாக. அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரில் எங்கேயுமே எங்கே இது பண்ணாலும் காங்க்ரீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃபிங் ஷீட்டு கண்டிப்பாக பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கனெக்ஷன் டைப் பாயிண்ட் ஆன் ரோட் கிராசிங். இப்போ எதாவது ரோட்டில் வந்துட்டு ட்ரஃப் இங்கே ஆல்ரெடி இங்கேருந்து ட்ரஃப்பு போய் இப்படி கிராஸ் ஆகி போகும். அப்போது இதில் 2 விதமான கிராசிங் இருக்குது. ஒன்று வந்து HDD கிராசிங் இருக்கும், NDRCன்னு சொல்லுவாங்க, நான் டிஸ்ட்ரக்டிவ் ரோட் கிராசிங் சொல்லுவாங்க. அது HDDயாக கிராஸ் ஆகிருக்கும், இல்லை வேறு எந்த இதுனாலும் கிராஸ் இல்லை, நேராகவே போயிருக்கும். அந்த மாதிரி நேராக போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக காங்க்ரீட் போட்டிருப்பாங்க. இது ஃபுல்லாக காங்க்ரீட் போட்டு டக்ட் வழியாக அந்த கேபிள் போயிருக்கும். இல்லை NDRC பண்ணியிருக்காங்க HDD அப்படின்னா. HDDன்னா என்னென்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனல் ட்ரில்லிங். அது ஒரு நாள் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து அந்த HDD ஒரு வேளை போட்டிருந்தாங்கன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி போயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டுனா இந்த இங்கே வருதோ அந்த இடத்துல காங்க்ரீட் போட்டிருப்பாங்க. அதேமாதிரி இங்கே என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லேயும் காங்க்ரீட் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த காங்க்ரீட்டுக்குள்ளார தான் டக்ட் இப்படி வரும். அதேமாதிரி இங்கேயே வரும். அதுக்கப்புறம் நார்மலாக ட்ரஃப் இருக்குல்ல, ட்ரஃப்பை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க காங்க்ரீட்டோட. இப்போ இந்த கனெக்ஷன் பாயிண்ட்டு சொல்லுவாங்க. இதுதான் கனெக்ஷன் பாயிண்ட். இது வந்து இந்த வெரிஃபிகேஷன் பண்ணும்போது வந்து ரோடு வைட்னிங் இதெல்லாம் பண்ணும்போது இந்த கனெக்ஷன் பாயிண்ட்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்க சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும். அப்போ நீங்கள் ட்ரையல் பிட் எடுக்கும்போது கனெக்ஷன் பாயிண்ட்டையும் சேர்த்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இது வந்து 132 கிலோவாட் ட்ரஃப். பார்த்திங்கன்னா இது ரோடு, இங்கே 2 சைடு காங்க்ரீட் போட்டிருக்காங்க, NDRC பண்ணியிருக்காங்க. இது ட்ரஃப் ஆரம்பிக்குது, அப்படியே கண்டினியூ போயிட்டே இருக்கும். அப்போது அந்த போல் நான் சொன்னால மார்க்கர் போல், அது இங்கே இருக்கும், இப்படி இருக்கும். அதேமாதிரி இங்கே ஒரு போல் இருக்கும். இந்த 2 போலுக்கு நடுவில் தான் ட்ரஃப் போகும். புரிஞ்சா? ஓகே. ஸ்டீல் பிளேட் ஷுட் ப்ரொவைட் ஆன் வெஹிக்கிள் கிராசிங் ஓவர் 132 கிலோவாட் ஏரியா. ஸ்டீல் பிளேட் அல்லது ரேம்ப்பு. இப்போ வந்து இந்த ஏரியாவில் ட்ரஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு வழி இருக்குது, ஏதோ ஒரு வழி, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்சஸோ ஏதோ ஒரு அக்சஸ். அந்த அக்சஸ் வழியாக கார் வருது அப்படின்னா அப்போ இந்த ஏரியாவில் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் பண்ணணும். அந்த ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்டீல் பிளேட் வச்சுருப்பாங்க. ஸ்டீல் பிளேட்டில் 5 mm இல்லை 5 mm 10 mm 15 mmலாம் இருக்குது நிறையா. அதில் கொஞ்சம் ஹெவியில் உள்ளதை நம்ம இங்கே போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடி பேக்ஃபில் பண்ணி விட்டுருணும். அப்போ கார் வர்றது எல்லாமே ஸ்டீல் பிளேட்டுக்கு மேலே ஏறி தான் போகும். அவ்வளோதான். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு ரேம்ப்பு மாதிரி பண்ணி ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி, சரிங்களா, இப்படி இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் அப்போ கார் வந்து இப்படி வந்து ஏறி போகும். அப்போ இது ஆல்ரெடி சேஃப் தான். ட்ரஃப் ஆல்ரெடி கீழே தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனுக்காண்டி தான் இது பண்ணுறாங்க. புரிஞ்சா? ஓகே.